அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம் 2023 ப்ரீவியஸாக நடந்த இந்த பிஇஓ எக்ஸாமில் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா அல்லது சிலபஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வித் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ஆகட்டும் பேப்பர் 2 ஆகட்டும் சிலபஸ் கொடுத்தது ஒன்று, கேள்வி கேட்டது ஒன்று. அதாவது அவங்க கொடுத்த சிலபஸ்லேருந்து 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம் ப்ரீவியஸாக எப்படி கேட்டிருந்தாங்க, இந்த முறை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வித் ப்ரூஃபோட. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்பிட்வீனில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல் மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நம்ம பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ சீரியஸ் போட போகிறோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது ப்ரீவியஸாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ சீரிஸ் வந்து பார்த்தோம்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும், வித் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். ப்ரீவியஸாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி வீடியோ சீரிஸ் வரும். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின். த எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் ஹீட் இன்ஜின் இஸ். கார்னாட் வெப்ப இயந்திரத்தின் பெருக்கு திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 - T2/T1. இந்த கொஸ்டின்ஸ் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 11th பிசிக்ஸ் வால்யூம் நம்பர் 2 யூனிட் நம்பர் 8லேருந்து எடுத்திருக்காங்க. 11th இயற்பியல் தொகுதி 2 அலகு 8. அதாவது டாபிக் நேம் என்ன அப்படின்னா ஹீட் அண்டு தெர்மோடைனமிக்ஸ் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் சிலபஸில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஹீட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்துருந்தாங்க ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கில். நம்ம என்ன பண்ணுவோம், 6th to 10th புக்கில் இருக்கிற ஹீட் டாபிக் மட்டும் படிச்சுட்டு போவோம். ஆனால் ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 11th பிசிக்ஸ் வால்யூம் நம்பர் 2 யூனிட் நம்பர் 8லேருந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பட் 11th பிசிக்ஸ் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின்ஸ், த கெமிக்கல் நேம் ஆஃப் மர்சல் ஆசிட் ஈஸ். மர்சல் அமிலத்தின் வேதி பெயர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரீவியஸாக நடந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் நம்பர் சி. இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி வால்யூம் நம்பர் 1 யூனிட் நம்பர் 3லேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது பி பிளாக் எலமெண்ட், அந்த யூனிட் நம்பர் 3 நேம் என்ன அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட். 12th வேதியியல் தொகுதி 1 அலகு நம்பர் 3லேருந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், 9th 10th புக்கில் இருக்கிற பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் டாபிக் படிச்சுட்டு போவோம். ஆனால் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி வால்யூம் நம்பர் 2லேருந்து கேட்டிருக்காங்க, வால்யூம் நம்பர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னது, இதுவும் அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் டாபிக் தான், பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா 11th பாதி கெமிஸ்ட்ரி டாபிக் படிக்கணும், 12th பாதி கெமிஸ்ட்ரி டாபிக் படிக்கணும். அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஒரே ஒரு வேர்டு தான், ஒரே டாபிக் தான். அந்த டாபிக் பார்த்தோன்னா 9th புக்கும் படிக்கணும், 10th புக்கும் படிக்கணும், 11th 12th புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் படிக்கணும். அது ஒரே ஒரு டாபிக் தான். ஆனால் அந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரியில் சில யூனிட்லாம் கவர் ஆகுது. 11th புக்லேயும் படிக்கணும் சில டாபிக், 12th புக்லேயும் சில டாபிக் படிக்கணும், அதே மாதிரி 9th 10th புக்லேயும் சில டாபிக் படிக்கணும். இது சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஆனால் கொஸ்டின்ஸ் என்ன 11th 12th புக்லேருந்து கேட்டிருக்காங்க, கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா த லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எ பார்ட் ஆஃப் குரோமோசோம் செட் இஸ் கால்டு. ஒரு குரோமோசோம் இணையில் ஏற்படக்கூடிய இழப்பு அல்லது கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் நம்பர் சி. இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 12th பாட்னி யூனிட் நம்பர் 3லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த யூனிட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குரோமோசல் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது உங்களுக்கு பாட்னி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், தாவரவியல் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக் கிடையாது, இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற சிலபஸ் கிடையாது. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக சொன்னால் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னே சொல்லலாம். சிலபஸ் இல்லாத கொஷின்ஸ் இது கேட்டிருக்காங்க. எது? இந்த கொஷின்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாட்னியில் கிடையாது. உங்களுக்கு ஜுவாலஜியில் தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். பாட்னி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனட்டிக்கிற டாப்பிக்கே கிடையாது. ஆனால் சிலபஸ் இல்லாத கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி வீடியோ எண்ணில் தெரிய வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் எ ஃப்ரீ எலக்ட்ரான் ஆஃப் மூமெண்ட் பி இஸ். டி ப்ரோக்லி அலைநீளம் என்பது ஒரு தன்னிச்சையான எலக்ட்ரானின் உந்தம் பி ஆக இருக்கும்போது அதோட ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் நம்பர் பி. இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 12th பிசிக்ஸ் வால்யூம் நம்பர் 2 யூனிட் நம்பர் 8லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த யூனிட் நம்பர் 8ஓட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரே டாபிக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 6th to 10th புக்கில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் என்ன டாபிக் கவர் ஆகுதோ அது எல்லாமே படிச்சுட்டு போவோம். ஆனால் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, 12th பிசிக்ஸ் வால்யூம் நம்பர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாம் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக விட்ட சிலபஸ் தான். இது வந்து நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் எப்படி இருந்தாலும் தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், இது மூணுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ஆகட்டும், டெட் எக்ஸாம் பேப்பர் 2 ஆகட்டும், எஸ்டிடி எக்ஸாம் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதெல்லாம் எல்லாமே படிக்கிறது தான். இந்த ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் தான் வரணும். பார்த்தோம்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரே டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 12th புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஹீட் அப்படின்னு ஒரே வேர்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டாங்க பாருங்கள். அதே மாதிரி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கே பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் தான் அந்த பி பிளாக் எலமெண்ட் அப்படிங்கிறது வரும். இந்த பாட்னி சப்ஜெக்டில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது இன்ஹெரிட்டன்ஸ் அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கிடையாது. அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். ஜுவாலஜி டாப்பிக்கில் தான் உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருப்பாங்க. கொஷின்ஸ் பார்த்தோன்னா அது பாட்னி புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க. பட் சிலபஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜுவாலஜியில் தான் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கே இருக்குது. சிலபஸ் இல்லாத கொஷின்ஸ் 20% ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. சிலபஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் 80% ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிறதா வேணாமான்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம். டெட் எக்ஸாம் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். பேப்பர் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் வரும். என்ன ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 இயர் பிளான்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கு 2 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 5 இயர் பிளான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. ஸோ பாருங்கள், இந்த ஜென்ரல் அதுவும் ரொம்ப முக்கியமானது இங்கே என்னென்னா இந்த ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். ஸோ இந்த 10 மார்க் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்கும் ஜியாகிரஃபி டாப்பிக்கும் அதிலிருந்தே இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் கவர் ஆகிடும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நான் படிக்கிறதா வேணாமான்னு கேட்டால் என்னோட ஒப்பீனியன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படியே ஏன்னா இப்போ
லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு இதே மாதிரி தான் சிலபஸ் கொடுத்தாங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கூட கேட்கவே இல்லை. இது பிஜிடிஆர்பி எக்ஸாமில். ஸோ அப்படியே இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் கரண்ட் அஃபேர்ஸும் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு 2 கொஷின்ஸ் கேட்பாங்க, 2 to 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கோசரம் உட்காந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. இந்த ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி படித்த டாப்பிக்கில் இருந்தால் வரும். அதுக்கப்புறம் சைக்காலஜி டாபிக் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எல்லா எக்ஸாம் படிக்கிற மாதிரி தான். இதெல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எஸ்டிடி எக்ஸாம் வேகன்சிஸ் 4000+ வேகன்சிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 6000+ வேகன்சிஸ் இருக்குது எஸ்டிடி எக்ஸாம். அதே மாதிரி இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் உண்டு. எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அரௌண்ட் 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். தாராளமாக இந்த சிலபஸ் வச்சு நீங்கள் படிக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸாக 2020 இந்த எக்ஸாம் நடந்தது. இதில் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் 80% ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த அனலைசிஸ் ரிப்போர்ட் வீடியோ, இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து தெரியுமா? அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ சீரியஸும் நம்ம லான்ச் பண்ணுவோம். அதெல்லாம் போய் உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு. தேங்க்யூ.